ஹலோ மக்களே, ஏப்ரல் 28 சாயங்காலம் ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பூமி வந்துட்டு இவங்க சாரதாவை சுற்றி சேலை கட்டுறாங்க, அந்த தூண் மாதிரி கட்டுறாங்க 4 பக்கமும். அப்போ தான் வந்துட்டு இங்கே பூஜை நடக்கிறது வந்து வெளியே இருந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இங்கே அந்த சேலையை வந்து கட்டி முடிக்கிறாங்க 4 பக்கமும். இங்கே ககன் வந்து தேடிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. அவர் வந்து சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, தரையெல்லாம் அடிச்சுட்டே வராரு. அடிச்சுட்டு வந்துட்டு பூமி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்களே போயிட்டு பூமியை கண்டுபிடிச்சிடுறாரு ககனு. இவங்க வந்து தூரமா வந்துடுறாங்க, அந்த இதை விட்டு தள்ளி, அந்த ஹோமம் வளர்க்குறத விட்டு தள்ளி வந்துடுறாங்க. உடனே அதுக்கடுத்து வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையும் இப்படி மாட்டி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டை எடுத்துட்டு அவர் அடிக்க வர மாதிரி வராரு ககனு. பூமி அடிக்காம தரையில அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ என்னைய மாட்டி விடுவ, செய்யாத தப்புக்கு நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா, எதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு என்னை மாட்டி விடணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மக்கள்லாம் வந்து ககனம் சூழ்ந்துடுறாங்க. சூழ்ந்துட்டு என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது உடனே பூமி வந்துட்டு சும்மா அழுகிற மாதிரி ஆக்டிங்க பண்றாங்க. அதுக்கடுத்து ஒரு நாடகத்தை போடுறாங்க. பூமி வந்துட்டு இந்த மாதிரி இவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க. ககன் வந்து என்னோட புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. இவ ஒன்னும் என் பொண்டாட்டிலாம் கிடையாது, நான் ஒன்னும் இவன் புருஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து மறுக்கிறாரு. அப்புறம் எதுக்கு தம்பி இப்ப நீ இவளை அடிக்க வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவ ஒரு நாடகக்காரி, பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து இவங்க தாலி எடுத்து காட்டுறாங்க. இங்க பாருங்க, எனக்கு இவர் தொட்டு தாலி கட்டிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்புறம் எதுக்கு அதுக்கடுத்து உமன்ஸ் கமிஷன்ல இருந்துலாம் நான் வந்து உமன்ஸ் கமிஷன்ல ஒர்க் பண்றேன், நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் உங்க மேல கேஸ் கூட என்னால ஃபைல் பண்ண முடியும், என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டியே அப்படி கோயில வச்சு அடிப்ப, சாட்டையை வச்சு அடிப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககன் மேல எல்லாரும் பாயிறாங்க. அந்த மக்கள் எல்லாரும் அங்க ஒரு மேடம் கூட இருக்கிறாங்க, அவங்க உமன் ரைட் கமிஷன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பூமிக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி ககனை எதுக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து இல்ல மேடம், இங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை மேடம், நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சமாளிக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து அது பூமி சொல்றாங்க, இவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது, நான் கோயில் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, சரி இது கார்த்திகை பௌர்ணமியா இருக்கே, இன்னைக்கு பூஜைக்கு பண்ணா இன்னைக்கு ரொம்ப நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நானும் இங்க கோயிலுக்கு கும்பிட வந்தா என்னையும் வந்து கும்பிட விடாம தடுக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த லேடி கமிஷன் சொல்றாங்க, அந்த மேடம் கிட்ட பூமி வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. உடனே ககன் அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம், எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம், கடவுள் நம்பிக்கை எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்றாரு. அப்படி அப்ப நம்பிக்கை இருக்குன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு பூஜை சொல்றாள், அந்த பூஜையை போய் நீ பண்ணு, அப்பதான் நான் நம்புறேன் நீ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நீங்க 2 பேரும் புருஷன் பண்டாட்டி சந்தோஷமா வாழ்றீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா நான் உன்னை இப்பவே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் ரைட் கமிஷன்ல இருக்கிற அந்த லேடி வந்துட்டு ககனுக்கு வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒன்று நீ வந்து இப்போ அங்கே போய் பூஜையில் உட்காரணும், இல்லை நீ என் கூட ஜெயிலுக்கு தான் வரணும், நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை உண்டலன் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. உடனே அதுக்கடுத்து வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே ககன் வந்து நேராக சாரதா பூஜை நடக்குள்ள அங்கே வராங்க. உடனே ஐயோ மாமா அங்கே வேண்டாம், அங்கே ஏதோ பூஜை ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு இடத்துக்கு, வேற ஒரு சிவபெருமானோட இதுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. பூமி வந்து ககனை கூட்டிட்டு போறாங்க. அங்கே வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்துட்டு பார்த்தா பூமியோட அவங்க உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு, மனசு ஃபுல்லா இங்க சாரதாவை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஐயோ அத்தை எப்படி அந்த பூஜை முடிச்சாங்களா, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஐயர் வந்து கேட்கிறாரு, அம்மா நீ பூஜை பண்ணணும்னு சொன்ன, சாமிக்கு மாலை வாங்கிட்டு வரலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூமி கிட்ட கேட்கறாங்க. உன்னை ககன் வந்து போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு பூமி, போய் மாலையை வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மாலையை வாங்கலான்னு வராங்க. இந்த நேரத்துல பார்த்தா அபூர்வமும் நட்சத்திரமும் அங்கிருந்து தூரத்தில் நிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு சாரதாவை பார்த்துடுறாங்க. அந்த சேலைக்கு மேல அவங்க மூஞ்சி தெரியுது. சாரதா வந்து இங்க எங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா அவங்களுக்கு ஹோமம் முடிஞ்சு போச்சு. அந்த இவர் வந்து எப்படியோ நல்லபடியோ இந்த ஹோமம் முடிஞ்சாச்சு, உங்க புருஷன் சீக்கிரமே சரியாயிருவாங்க, சீக்கிரமே அவங்க கண் முழிச்சிருவாங்க, நீங்க தீர்க்காயுசா இருப்பீங்க, நீங்க எப்பவுமே தாலி பாக்கியத்தோட சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க சுமங்கலியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐயர் வந்து 2 பேரும் வந்து வாழ்த்திட்டு, சாரதா வாழ்த்திட்டு அதை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க பூமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் நடந்துட்டே இருக்கிறாங்க. இந்த பூமி எங்க போனான்ட்டு. இந்த நேரத்துல பார்த்தா அபூர்வாவும் நட்சத்திரமும் அந்த தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இவங்க வந்துட்டு
சாரி கட்டி இருக்கனால சாரதா நல்லா தெரியுது, இங்கே எங்கேயும் நடந்துட்டு இருக்கிறது தெரியுது, அடியில் ஏதோ இருக்குன்னு தெரியுது. ஆனால் வீல் சேர்ல கேபின்னு அவங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்துட்டு அங்கே சாரதா இருக்கா, ஏதோ நடக்குது, ஏதோ ஒன்று மறைக்கிறா, இதுக்குதான் இந்த மூவி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா, வா இன்னொன்று மோதில் போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நட்சத்திராட்ட இந்த மாதிரி அப்புறம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வா பிபி அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நட்சத்திராவை இழுத்துட்டு வராங்க. பூமி வந்து இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு வந்துடுறாங்க. அபூர்வா பார்த்தோன்னே வந்துட்டு அந்த அந்த ஹோமம் இருக்குல்ல, அதில் ஆல்ரெடி இந்த புகை வர்றதுக்கு வந்து நிறைய இந்த இதெல்லாம் இருக்குல்ல, மிச்சமானதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டு புகை மண்டலமாக வர மாதிரி பண்ணுறாங்க. பண்ணோன்னே எங்கே பூமி போனேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசுங்க நேரம் இல்லை, முதல்ல இங்கே மாமா இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீல் சேரை இவங்களே பூமி தரன்னு இழுத்துட்டு அந்த புகையை போட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க அப்புறம் நட்சத்திரம் வராங்க, ஃபுல்லாக புகை மண்டலமாக இருக்குது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த சாரதா எங்கேயோ தப்பிச்சிட்டா, நம்ம அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா பூமி வந்துட்டு எப்படியோ நல்லபடியாக இந்த பூஜை முடிஞ்சாச்சு, மாமாவும் சீக்கிரம் கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாரதாவும் இதுவும் பேசிட்டு இருக்காங்க. உடனே சாரதா சொல்றாங்க, நல்ல வேலையா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தேன், நல்ல வேலை நம்ம அந்த அபூர்வா கண்ணில் மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சாரதா வந்து உடனே அதுக்கு அடுத்து சரிம்மா நான் இப்போ கேபி மாமா கூட்டிட்டு வெளியே போகவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இல்லத்த இன்னும் ஒரு இது இருக்கு, நம்ம போயிட்டு அந்த குளத்துல போயிட்டு இது விளக்கு போடணும்ல, அதை மட்டும் நான் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க குளத்துல போயிட்டு விளக்கு போடுறதுக்காண்டி அங்க விளக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு குளத்துக்கு போறாங்க. இங்க அபூர்வா நட்சத்திரா எல்லாருமே இருக்கு. சரச்சந்திரா வந்து வீட்டுல ரொம்ப சோகமா வந்து மீரா பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல பார்த்தா படிக்கட்டுல இருந்து நட்சத்திரா வராங்க. என்னதுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ட்டி பண்றதுக்காண்டி போறாங்க, சும்மா கிளம்பி போறாங்க, ஜாலியா துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே சரச்சந்திரா வந்து நட்சத்திராவை கூட்டி கேட்குறாங்க எங்க போற நட்சத்திரா அப்படின்னு. இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பார்ட்டி இருக்கு, அதுக்கு தான் போறேன் அப்படின்னா. அம்மா என்னம்மா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியும் நீ கூட்டிட்டு போ, அவனும் இந்த விஷயத்துல இருந்து மாறணும்ல கொஞ்சம் கொஞ்சமா, அவனும் எவ்வளோ சோகமாக இருப்பான்ல, நீ அவனையும் கூட்டிகிட்டு போ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு சேஞ்சாக இருக்குல்ல இந்த இடத்தெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ சரியாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திராவால் எதுவுமே பேச முடியல. சரிங்கப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க சரச்சந்திரா வீட்டு வேலைக்காரி ஒரு கவர் நிறைய முட்டையை வாங்கிட்டு வராங்க. அந்த முட்டையை வந்து நட்சத்திரம் வாங்கிட்டு ஃபுல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு உடச்சிட்டு அதை எடுத்து இவரோட செரியோட மூஞ்சியில் கொண்டு வச்சிடுறாரு. மூஞ்சி தலையில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஊற்றிடுறாங்க, அந்த முட்டையை ஃபுல்லாக உடச்சி ஊற்றிடுறாங்க. ஊற்றுனோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை செரிக்கு, எதுக்கு நட்சத்திரம் இப்போ என் மேலே இவ்வளோத்தையும் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனே அதுக்கு அடுத்து இவங்க நட்சத்திரம் சொல்கிறாங்க, எப்படியோ நீ தெரிஞ்சுக்கிட்டல நான் வேணும்னு தான் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ண வெளியே போகிறேன், அப்பா கேட்டாங்க உன்னையும் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, இப்போ அப்பா கேட்டால் நீ வந்து எக் மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு போயிடுவேன், நீயும் வரமாட்டேன், நான் நிம்மதியாக அங்கேயாவது கொஞ்சம் நேரம் நான் நிம்மதியாக இருந்துட்டு வரேன், அதுக்காக தான் நான் இப்போ உன் மேலே முட்டையை ஃபுல்லாக உடச்சி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சரச்சந்திரா கிட்ட வந்து நட்சத்திரம் சொல்கிறாங்க, டாடி அவன் செரி வந்து தலையில் எக் மாஸ்க் போட்டிருக்கான், ஈவினிங் தான் குளிக்க போகிறானா, அதனால் நான் இன்னைக்கு போயிட்டு நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. வாசலில் வந்து செரி பைக் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, கோட்டு போட்டு வந்துடுறாரு, சும்மா குளிச்சுட்டு வந்துடுறாரு. உடனே நட்சத்திராக்கு வந்து சாக்கு, என்னடா அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நட்சத்திரா, நீ வேற உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போகணும்னு சொன்னல, உன்னை விட்டுட்டு போகிறதா, வா நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் தேவையில்ல, எனக்கே போக தெரியும் அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் சொல்றாங்க. இப்படி நீ இப்ப பேசிக்கிட்டு இருந்தா நான் உள்ள போய் மாமா கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஏறி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியில ஏறுறாங்க. வண்டியில கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்கள அந்த தலையில வந்து அவங்க முட்டையெல்லாம் உடச்சு ஊத்துனாங்கல்ல, அவங்க ஒழுங்காவே வாஷ் பண்ணல போல, இவங்களுக்கு கொமட்டிட்டு வருது. டே நிறுத்துடா, எனக்கு வாந்தி வருதுடா, தயவு செஞ்சு நிறுத்துடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எங்கேயுமே நிறுத்த மாட்டேன், இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட், ஏன் வண்டியில வந்து முட்டையை உடச்சு ஊத்துறியா, இதுதான் உனக்கு தண்டனை, நான் எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன், எங்க போகணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல வந்து இவங்க பாட்டு பாடிட்டு செரி பாட்டு பாடிட்டு இவங்களை நல்ல நட்சத்திரம் வெறுப்பேத்திட்டு இவங்க பாட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு எஸ்பி சூர்யா வந்து அபூர்வாவையும் சரச்சந்திராவையும் வந்து வீட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. மொட்டை மாடியில் 3 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எஸ்ஐ சூர்யா வந்து உண்மையை சொல்லிடுறாரு, இந்த மாதிரி பூமிக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு, கேபி உடம்புல எப்படியோ புல்லட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட கேட்டா, நான் எப்படி உனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டா, நீங்கள் தான் பெரிய எஸ்ஐ ஆச்சுல்ல, பெரிய போலீஸ்கார ஆகிட்டீங்கல்ல, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க எப்படி தெரிஞ்சதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம், எப்படியோ அந்த கேஸை நான் எப்படியும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆனா நீங்க முதல்ல ஜாக்கிரதையா இருங்க, அதை சொல்றதுக்காக தான் நான் இப்போ இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த எஸ்ஐ சூர்யா சொல்றாரு, கண்டிப்பா ஷூட் பண்ண உடனே அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, ஷூட் பண்ண உடனே அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ வந்துட்டு இதை பெரிய கேஸ் ஆக்கியிருப்பா, எஃப்ஐஆர் போட சொல்லியிருப்பா, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா, இந்த மாதிரி
இதை யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா, ஆனா அவளுக்கு அதுக்கு அடுத்து எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மண்டை குழப்பிட்டு இருக்கிறாங்க சூர்யா. உடனே அதுக்கடுத்து அபூர்வா சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க எப்படி நாங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கோம், நீங்களும் இந்த கேஸ்ல எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க முதல்ல பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து சொல்றாங்க. உடனே எஸ்ஐ சூர்யா கிளம்பி போயிடுறாரு. இந்த அபூர்வா வந்து மண்டை உடைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பூமிக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அடுத்து சரச்சந்திர சொல்றாரு, எப்படியோ அந்த பூமி வந்து கண்டுபிடிச்சிட்டா, கடைசியில இப்ப அவ நான் தான் ஷூட் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணா அது ரொம்ப கேவலம் எனக்கு, அதுக்கு முன்னாடி நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறேன், அதுதான் என் கௌரவத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து மீரா கிட்டே நான் போய் உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் வந்து அவனை ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உண்மையை சொல்லப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவனே அபூர்வா, நீங்க என்னைய காப்பாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணீங்க, நீங்க ஜெயிலுக்கு போட்டா நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நான் மட்டும் நிம்மதியா இந்த வீட்டுல இருக்க முடியுமா, ஒன்னும் தேவையில்ல, நானும் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா சொல்றாரு, தப்பு நான் தான் பண்ணேன், அப்ரூவரா நீ மாறிடு, நீ அந்த இடத்துல இல்லவே இல்லை, நீ தப்பிச்சு போயிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தப்ப முழு பழியும் நான் மட்டுமே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அபூர்வா கிட்ட. உடனே அபூர்வா வந்து திரும்ப அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில அந்த உண்மை தெரிஞ்ச அன்னைக்கு பாத்துக்கலாம், கண்டிப்பா அந்த எஸ்ஐ சூர்யா வந்து இந்த உண்மையை வெளியே தெரிய விட மாட்டாரு மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையா இருக்கேன், இந்த நேரத்துல மட்டும் இல்லை எல்லா நேரத்துலயும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன், நீங்க தான் என்னோட உயிர் மூச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டயலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க சரச்சந்திரா கிட்ட. உடனே சரச்சந்திராவும் கடைசியா கன்வின்ஸ் ஆயிடுறாரு, சரி அபூர்வா நான் சொல்லல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கன்வின்ஸ் ஆயிடுறாரு. இங்க பார்த்தா சரி வந்து அவங்கள கூட்டு போய்கிட்டே இருக்காங்க, பைக்ல நிக்காம போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க வாந்தி வருது நட்சத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் சரி நிப்பாட்டவே இல்லை. அதுக்கடுத்து டேய் இப்ப நீ நிறுத்த போறியா இல்ல நான் இங்க இருந்து பைக்ல இருந்து குதிக்க வாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குதி, உனக்கு தான் நீ தான் தைரியமான ஆளாச்சே, குதி, பைக்கை விட்டு குதிக்கிறேன்னா குதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க குதிக்காம அவங்க எப்படி குதிக்க மாட்டாங்கன்னு சரிக்கே தெரியும். உடனே அதுக்கடுத்து பைக்கை ஒரு ஓரமா நிப்பாட்டுறாங்க. உடனே ஒரு நட்சத்திரம் ஓடி போய் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. உடனே வாட்டர் பாட்டில தண்ணி வந்து கொடுக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து டே சரி என்னை பழி வாங்கிட்டல அப்படின்னா, ஆமா நீ தானே நீ செஞ்ச வினைக்கு தான் இப்ப நீ அனுபவிக்கிற, நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வாந்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து வாயெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை பார்த்தா மேல இருந்து காக்கா வந்து அவங்க கையில நட்சத்திர கையில எச்சம் போட்டு போயிடுச்சு. உடனே அதுக்கு அடுத்து சரி வந்து தேங்க்ஸ் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த காக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்குதான் நீ எனக்கு என்னைய அவ துன்புறுத்தினா அதுக்கு நீ பழி வாங்கிட்டல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா உனக்கு வேணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து ஒரு நட்சத்திரம் பார்த்து நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து வந்துட்டு சரி வந்து சும்மா இருக்கிறாம அங்கே தேன் கூடு இருக்கு, அதை ஃபுல்லாக களைச்சி விட்டுட்டு இவர் சரி வந்து ஓடி போறாரு. நட்சத்திரமும் பின்னாடியே ஓடி வராங்க. சரி எதுக்கிட்ட அந்த விளங்காத வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. அதுக்கடுத்து ஒரு இடத்துல இவர் வந்து ஒரு கோட் எடுத்து அவர் தலையில போட்டுக்கிறாரு. அவர் ஒரு கோட்டு தானே போட்டு வந்திருப்பாரு, அந்த கோட்டை எடுத்து தலையில போட்டுக்கிறாரு. அதே கோட்டுக்குள்ள வந்து நட்சத்திராவும் இருக்கிறாங்க. என்ன நட்சத்திரா, கடைசியில உனக்கு என்னோட உதவி தானே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து வந்துட்டு டேய் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா, நான் ஒன்றும் உன் கோட்டில் இருக்க மாட்டேன், நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து வெளியே வரதுக்காண்டி வராங்க. உடனே அதுக்கடுத்து வெளியே நல்ல தேன் கூட்டெல்லாம் அவங்கள சுத்தி இருக்கு, கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கோட்டுக்குள்ளே இருந்துக்கிறாங்க. அதுக்கடுத்து கோட்டுக்குள்ளே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திரமும் சரியும் மாறி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா இவர் கிருஷ்ண பிரசாத்துக்கு வந்து அப்பதான் கையெல்லாம் அசைது ஹாஸ்பிட்டல்ல திரும்பி வந்து அட்மிட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த நேரத்துல அவருக்கு கை அசைது லைட்டா. உடனே அதுக்கடுத்து வந்து டாக்டர் வந்து செக்அப் பண்றதுக்காண்டி வராரு. அப்போ வந்து கிருஷ்ண பிரசாத் வந்து அவருக்கு அப்பதான் சுயநினைவு கொஞ்சமா வருது. அவர் ஒண்ணு நினைச்சு பாக்குறாரு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அபூர்வா வந்து நம்ம கத்தியால குத்த போனோம், அப்போ வந்து நம்மள சரச்சந்திரா வந்து ஷூட் பண்ணாரு அப்படிங்கறத நினைச்சு பாக்குறாரு. அவரு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு கிருஷ்ண பிரசாத் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கிருஷ்ண பிரசாத் கேட்டுட்டு இருக்காரு. நான் நல்லா இருக்கேன் டாக்டர், எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ண பிரசாத் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த முதல்ல உங்க குடும்பத்தாள்கள்கிட்ட சொல்லணும், நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பூமிக்கும் சாரதாக்கும் வந்து டாக்டர் வந்து கால் பண்ணி சொல்றாங்க. உடனே பதறி அடிச்சுட்டு பூமியும் சாரதாவும் இங்க வராங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுல அபூர்வா வீட்டுல என்ன நடக்குதுன்னா, இவங்க மீரா வந்து என்ன அந்த சாரதாக்கு நீங்க அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேபி அம்மா சுஜாதா கிட்ட கேக்குறாங்க. ஆமாம்மா நான் அந்த சடங்கு எல்லாம் பண்ணேன், ஆனா கடைசி நேரத்துல அந்த ககன் வந்து இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் அவர் என் அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு மெட்டி எடுத்து போட்டு விட்டுட்டான், தாலியும் அவுக்க விடலை அப்படிங்கிற மாதிரி நடந்தெல்லாம் சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து மீரா வந்து அவ்வா ஐயோ அப்ப நான் மட்டும் என்ன எலிச்சவாய, மற்ற நேரம் மட்டும் அவங்க பொண்டாட்டின்னு அந்த பேச்சு பேசுவாவ, இப்போ இந்த சடங்கெல்லாம் அவளுக்கு பண்ணிக்க மாட்டாளா, அவளுக்கு எப்பவுமே குங்குமம் வச்சுக்கிட்டு தாலியை போட்டுக்கிட்டு அப்படியே எல்லாம் சீனுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடிக்கிறாளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீரா கோபப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மருதானியில வராங்க. உடனே மருதானியில கிட்டே இந்த மாதிரி பாத்தீங்களா சித்தி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீரா வந்து இந்த மாதிரி சாரதா வந்து அவங்க குங்குமத்தையும் கலட்டல, குங்குமத்தை தாலியெல்லாம் கலட்டல, குங்குமத்தையும் வச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கேபியா இருந்து இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க
வந்து மீரா வந்து இவங்ககிட்ட மருதானியால கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபூர்வா அப்பதான் மாடியில இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி மனசுல 1008 யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, இவங்க பூமிக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் இப்ப வந்து மேட்ச் பண்றாங்க. பூமிக்கு யார் அந்த உண்மையை சொன்னது, கேபி உடம்புல எப்படி புல்லட் இருந்துச்சுன்னு பூமிக்கு எப்படி தெரியும், அதை ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க அபூர்வா. அடுத்து சாரதா வந்து அந்த கேபியை உயிருக்கு மேலான காதலிச்சா, அவர் மேல ரொம்ப மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சிருந்தா. இப்ப அவன் இறந்து போய் இத்தனாலாவது இன்னும் அவன் வந்து தாலியை கடட்டல, குங்குமம் தாளிக்கல, ஆனா அதே மாதிரி பட்டு சிலை கட்டிட்டு இருக்கிறா. இங்க இது எல்லாம் எங்கேயோ இடிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபூர்வா யோசிச்சு ஒருவேளை இதை கண்டுபிடிக்க போறாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்துட்டு இந்த மாதிரி மருதானியால வந்துட்டு இவங்க கிட்ட வந்து பாருமா அந்த சாரதா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து எல்லாரும் இந்த பிரச்சனை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போக சொல்றாங்க. உடனே மீராவும் கேபியோட அம்மாவும் போயிடுறாங்க. உடனே அபூர்வா ஏதோ நம்மளை சுத்தி நடக்குது, என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஏதோ நமக்கு பின்னாடி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி நடக்குதுங்கிறத வந்து பூமிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இவங்க ஏன் தாலி குங்குமத்தை கலட்டல அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மருதானியால வந்து பின்னாடி சுத்தி பார்த்துட்டு நமக்கு பின்னாடியில ஒன்றும் நடக்கலையமான்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பலர்னு அரைஞ்சிடுறாங்க மருதானிலைய. நான் எந்த நேரத்துல காமெடி பண்றோன்னு ஒண்ணு இருக்கு, சும்மாலாம் காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது, நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பூமிக்கு அந்த குண்டு கேபி உடம்புல குண்டு பாஞ்சது உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்றாங்க திரும்ப. உடனே மருதானியால வந்து அப்படியாமா இதை பத்தி தான் நீ கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அவ எதையோ ஒன்று மறைக்கிறா, என்னன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து மருதானியால கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து அடிச்சு பிடிச்சி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க, சாரதாவும் பூமியும். உடனே இவர் வந்து கண் முழிச்சுக்கிறாரு. உடனே என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அவங்க கேபியோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே டாக்டரை ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க பூமியும் சாரதாவும். அதுக்கடுத்து நீங்க அவர் கண் முழிச்சிட்டாரு, நீங்க எப்ப வேணா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்ல சார், இதை விட பாதுகாப்பான இடம் வேற எந்த உலகத்துல எங்கேயும் இருக்க முடியாது. எங்க மாமா இப்ப வெளியே வந்தாங்கன்னா அவங்களை கொல்றதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இங்கேயே உங்க பாதுகாப்புல இங்கேயே இருக்கட்டும். நான் எப்போ கூட்டிட்டு போறேனோ நான் வந்து அப்போ கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும், அதுதான் நல்லது அப்படின்னு பூமி சொல்றாங்க. உடனே நான் உங்களோட தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாரு. நான் உங்க நாட்டியத்துக்கு பெரிய ஃபேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம், அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல கேபி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேபியை போய் பாக்குறாங்க. உடனே சாரதா வந்து அழுது எமோஷனலா வந்துட்டு கேபி கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடுத்து கேபி வந்து உண்மையை சொல்ல போறாரா, இல்ல அபூர்வா வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்க போறாங்களா, இந்த மாதிரி கேபி உயிரோட இருக்கிற உண்மையை வந்து அபூர்வா கண்டுபிடிக்க போறாங்களா, இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, வந்து பூமி எப்படி இந்த அவங்களோட சோபாச்சந்திர அம்மாவை கொண்டது அபூர்வா தான் நிரூபிக்க போறாங்களா, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அதையும் பாருங்க, அதுக்கடுத்து பார்ட் 2 வீடியோ பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பாக்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம், பை பாய்.